குஷ்பு மட்டன் தொக்கோட மட்டன் தொக்கு தோசை. இது வேற லெவலில் இருக்கே. சுவை வந்து சும்மா பட்டையை கலப்புது பாரு. அங்கதான் நிக்கிறார் நம்ம ஜாங்கி. புஷ்புக்கே அமைச்சிடலண்ணா. அவங்களும் சாப்பிடணும் ஆசைப்பட்டா காரைக்குடிக்கே வரட்டும். காரைக்குடி வந்து நம்ம கையால சாப்பிட்டோம். நீங்க போக மாட்டீங்க. நான் கூட கூப்பிட்டா போயிடுவேன். போயிட்டு நான் கூட சுட்டு குத்துருவேண்ணா. இந்த மொத்த டேஸ்ட் என்ன தெரியுமா காரணம்? கறி நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு என் ஃபிகர் தாண்டா வேர்ல்டு பியூட்டி குயினு. கொக்கா கோலா குலுக்கி வச்சா போங்கோ. என் ஃபிகர் அவன் நடந்து வந்தா பங்கோ. தூக்குல தொங்கோ. நீங்க யாருக்கு ரசிகை? என்னுடைய ரசிகை பாத்தீங்கன்னா குஷ்பு தானே. குஷ்பு. நான் அப்ப இருந்தே குஷ்புடைய ரொம்ப ஃபேன். இப்போ குஷ்பு நினைச்சா நீங்க பாடுனீங்களா? ஆமா, குஷ்பு நினைச்சு தான் அந்த இதுவே பாடினேன். குஷ்புவை பார்த்திருப்பீங்க, குஷ்பு இட்லியை பார்த்திருப்பீங்க, குஷ்பு தோசையை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டாங்கடா. இனி பார்க்க போறீங்க எங்க மூலியமா. எப்படி கும்முன்னு ஊத்தப்ப மாரி பொங்கி இருக்குமா, உப்புன்னு இருக்குமா? அவங்க குஷ்புவே இப்போ வந்து ஒல்லி ஆயிட்டாங்கடா. ஒல்லி ஆயிட்டாங்கடா. இவர் மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குமா? சாக் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்கடா. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நடிகைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த நடிகைகளில் அவங்களும் ஒன்றுங்க. அதே போல் உணவு வகைகளில் இட்லின்னு பேர் எடுத்தாலே ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தா காஞ்சிபுரம் இட்லி. அடுத்து எல்லாருமே ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய என்னென்னா இன்றைக்கி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் குஷ்பு இட்லி போடுறீங்களா தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லையுமே எனக்கு குஷ்பு தோசை வேணும்னு கேட்பீங்க. ஸோ சாதாரண தோசை கிடையாதுங்க, ஒரு ஸ்பெஷலான குஷ்பு மட்டன் தொக்கோட. மட்டன் தொக்கு தோசை. இது வேற லெவலில் இருக்கே. வேற லெவல்னா மட்டன்ல ஒரு தோசைனா அது ஒரு மகிமை தானே. மதுரைக்கெல்லாம் போனோன்னு வைங்களேன், முக்கியமாக சாப்பிட்றதுக்கே 90% மக்கள் மதுரையை தேடி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போனாங்கன்னா அவங்க சாப்பிட்றது பார்த்தோம்னா அந்த கறி தோசை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கறி தோசையை மிஞ்சிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான பொருள்களை சேர்த்து செய்யக்கூடியதாங்க இந்த குஷ்பு தோசை மட்டன். வித்தியாசமாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு என் ஃபிகர் அவ வேர்ல்டு பியூட்டி குயினு கொக்கா கோலா புளிக்கி வச்சா பொங்கோ. கொக்கா கோலா குலுக்கி. குஷ்பு தோசையும் குஷ்பு மட்டன் தொக்கும் செஞ்ச பிறகு நீ நக்கும். இப்ப தேவையான பொருள் பார்க்கும். இப்போ ரெண்டு தேவையான பொருள் ரெண்டுத்துக்கு சேர்த்தே வச்சுருக்கீங்களா? தோசைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் மாவு தான். ஸோ அந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஏன்னா அடிக்கிற வெயில மாவு கொண்டு வந்தோன்னு வைங்களேன், கடைசியாக குஷ்பு தோசை என்னடா புளிக்குதேன்னுவாங்க நம்ம ஆட்கள். என்ன சொல்லிட்டானே. ஆமாண்ணா, எது எப்படி செய்யணுமோ முறைப்படி செய்யணும். செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சோம்பு, கடுகு, கலப்பு, வர மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், சிகப்பு தக்காளி, இஞ்சி அரவை, பூண்டு அரவை, மங்களகரமான மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கல் உப்பு, உருளைக்கிழங்கு, இலசுக்கு ஏற்ற மாரி முருங்கைக்காய். சாதாரண காய் கிடையாதுங்க, சோத்துக்காய். ஏன்னா இதை நம்ம சேர்க்குற விதமே வேறையா இருக்கும். சும்மாவே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு கறி குழம்பு வச்சா எப்படி இருக்கும். மல்லித்தலை அழகா நம்மளுக்குனே மக்களுக்குனே காட்டுன்னு சொல்லிட்டு எலும்பு இல்லாத கறி. இப்போ நீங்கள் தேவையான பொருள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதே போல் நீங்களும் பெரிய முருங்கைக்காய், குறிப்பாக இந்த பெரிய முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் செய்கிற செய்முறையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, என்னதான் எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பார்த்தோம்னா தொக்கா வேணும். ஸோ அதுக்காக நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கறியை கழுவிக்கிங்க, அதோட ஒரு சில பொருட்கள் போட்டு தான் வேக வைக்கணும். மட்டன் நல்லா அலசிட்டேண்ணா. ஒரு தடவை அலசினா போதும் இல்லையா? ஒரு தடவை அலசினா போதும். மட்டன் வந்துச்சு. நாங்கள் 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். 1 கிலோ கறிக்கு 3 உருளைக்கிழங்கு முழுசாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா கறி வேகிற நேரத்தில் இதுவும் வேகும். சோத்துக்காய், முருங்கைக்காய், நாங்கள் 2 காய் பெரிய காய் கோகோ சைஸில் எடுத்துருக்கோம். கோகோ சைஸில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை. ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை. அடுத்து உப்புங்க, கல் உப்பு. மட்டனுக்கு மேலே இருக்குது. பொதுவாகவே நம்ம ஆட்டுக்கறி வேக வைக்க என்ன குறைஞ்சது ஒரு 4-5 விசில் வைப்போங்க. இது நல்லாவே இளங்கறி 2 விசில் வச்சா போதுமானது. 2 விசில் வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். விகில் அடிக்கிட்டோம். 2 பிகில் அடிக்கணும்ண்ணா. பிகிலா? 2 பிகில் அடிச்சவனே சும்மா அழகாக இறக்கிட்டு இளங்கறியை பார்த்துடலாம். 2 விசிலில் சும்மா பக்காவாக ரெடியாக இருக்குது. எந்த நிலவரத்தில் இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம். இதில் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள்.
அப்படியே அந்த முருங்கைக்காய் விதை சதையோட அப்படியே உருவி எடுத்துட்டு அழகா பால் முந்திரி பிஸ்தா போட்டு சும்மா பாதாம் முட்டைங்க பாதாம் அப்படியே அதை மிக்சியில் அடிச்சு அப்படியே அழகா குடிச்சோம்னா சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கிடணும். ஆண்மை தன்மைக்கும் எதிர்கால சந்ததிக்கும் ஒரு நல்ல இது. நான் ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லைண்ணா ஹாஸ்பிட்டலில் கோயில் குளமா குழந்தைங்க பாக்கியம் இல்லைன்ட்டு நிறைய பேர் இருக்காங்கண்ணா. இந்த மாரி உணவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயம்னு சொல்ல வந்தோம். இவ்வளோ சதருக்கு பார்த்தீங்களா, இதுக்காகத்தான் நம்ம இந்த முருங்காவை தேர்ந்தெடுத்தது. காதல் 2 வகைப்படும். ஒன்று காதல், இன்னொன்று கள்ள காதல். கிடைக்காதவனுக்கு அருமை தெரியும், கிடைச்சவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாதுண்ணா. தெரியாது. எடுக்கும்போது உடையுது. அந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. குக்கரில் போட்டிங்கன்னா அப்புறம் வேகாதா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி உருளைக்கிழங்கு முழுசாக போட்டோமோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களால் எடுத்து அதை மசிச்சு நம்ம எப்படி செய்கிறோமோ செய்ய முடியும். வெட்டி போட்டால் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு, ஒன்றுமே இருக்காது. அந்த சூப்போட எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியே போட்டு அதை மசிச்சு எடுத்துக்க போகிறோம். பாடிகேட் பாலா, இங்கே உருளைக்கிழங்கை மசிக்கிறத பற்றி சொல்கிறீங்க. சோகமாக இருக்கிற பழம் இது. கோகோவை கட்டம் தெரிலன்ட்டாரு, உன்னை கட்டம் தெரிலன்ட்டு. முத்தனை பழம் அது நீதான், அது நீதான்டா முத்தனை பழம். முத்தனை பழம் நீதான்டா வாழைப்பழம் முத்தனை பழம் நீதான். அதுதாங்க தலையை எப்பவுமே தொங்க போட்டே இருக்கு. அப்படி இல்லை, அந்த பழம் எல்லாம் சாப்பிட்ட பழம் தான். உனக்கும் ரொம்ப பிடிச்ச பழம் தான். இளமையிலிருந்து இலை வட்டம் வரையும் சாப்பிட்ற பழம் தான். ஏதோ குழு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா, முதல்ல அந்த குழு சரி, நான் சின்ன வயசுல நீங்கள் சாப்பிட்ட பழம். சின்ன வயசுல சாப்பிட்ட சின்ன வயசுலேயே பெரிய வயசுலேயே எல்லாரும் பழம் சாப்பிட செய்வாங்க. சின்ன வயசுக்கும் தனியாக பழம் இருக்குது. பழம் அந்த பழம் ஆத்தோரத்தில் இருக்கும். இதுக்கு மேலே குழு கொடுக்க முடியாது. ஆத்தோரத்துலையா? ஆலமரமா? நவாப்பழம். நவாப்பழமா? இழந்த பழமா? ஆமாம், நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா. இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம். நான் சக்க சிவந்த பழம், நான் தேனாட்டம் இனிக்கும் பழம். இது எனக்கு நீ பிறந்த பழம், இது எல்லோரும் வாங்கும் பழம், இழந்த பழம். நாங்கள் 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நம்மளுக்கு சூடாக இருக்குங்க. இதுக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். நம்ம நீங்களே நினச்சிக்கலாம், மட்டன் செய்கிறாங்களே, அதாவது ஆட்டுக்கறி செய்கிறாங்களே, பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் நம்ம எல்லாத்துக்குமே சேர்ப்போம். இதில் ஏன் சேர்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். அதுக்கே நமக்கு தேவையான ஃப்ளேவர் வந்துடும், சுவை வந்துடும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம இதை தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்மளுக்கு ரொம்பவே தொல்லையாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்க போகிறோம். சரியா? அருமையாக அப்படியே கிண்டிடுறேண்ணா. முருங்கையில் வீடு கட்டிட்டு இருக்காரு இப்போ ஒருத்தர். பொழுது போடியா? பொழுது போனால் தெரியும். பொழுது போட தெரியும். உண்மையிலே தான். உருளைக்கிழங்கு நசம் மசிச்சு வச்சுட்டீங்க. முருங்கைக்காய் சதையை எடுத்து வச்சுருக்கோம். 2 ஒன்றா சேர்த்து பெரட்டி வச்சுக்க போகிறோங்க. இந்த மாதிரி மட்டன் தோசை யாரும் சாப்பிட்டது இல்லைப்பா. அதனால தாங்க குஷ்பு தோசைன்றது. முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணுறாப்புல, எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறாரு. வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளிங்க. நல்லா வெட்டின தக்காளி நைஸாக. இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே வடிகட்டி எடுக்கிறோண்ணா. ஆட்டு கொழுப்போட பொறுமை பொறுமை பொறுமை. இதெல்லாம் ஒரு பீஸ் கூட இருக்காது. ஓகேவா? வடிங்க, வடிகட்டுங்க. என்ன வடிகட்டு கொழுப்புங்க. இந்த வடிகட்டி எதுக்கு தெரியுங்களா? இதுக்கு தான். ஓ, கொழுப்போடு தனியாக எடுக்குது. இதிலிருந்து இதில் விழுகிற கறி மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் சூப்போடு தான் நம்ம இந்த கறியை சேர்க்க போகிறோம். அடிக்கட்ட முட்டாளாக இருக்காரு கோகோன்றோம். நான் சைடு வரவே இல்லை. என்ன போய் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சென்ட்ரை கொழுப்பு அடக்கத்துக்கு மாதிரி வடிகட்டி இருந்தா என்ன போடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அவனுக்கு நல்லா வடிகட்ட முடியும். என்னதான் பூ வச்சு கோலம் போட்டு வாசல்ல தெளிச்சாலும் தெளிச்சு ரெடி பண்ணி மாங்குத்து எல்லாம் தோரணமா விட்டாலும் நீ இருக்கிறது வாடகை வீடு, அதை மறந்துடாத. வாடகை கொண்டு அது ரைட்டா. நீயும் 30 வருஷமா கோலம் போடுற எல்லாம் போடுற, ஆனா ஒண்ணுமே ஆகலையே. சரி, 1 டம்ளர் அளவுக்கு சோப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க.
தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ஆட்டுக்கறி 1 கிலோ கறி தான் எடுத்துருக்கோம். அந்த 1 கிலோ சேர்த்துக்கப்போம். எல்லாம் ஆட்டுக்கறி உள்ளே சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா மசாலா பொருட்களுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மட்டன் மசாலா 2 டேபிள். தொக்கு அப்படியே பார்க்கும்போதே நாக்கில் எச்சு வருது. குஷ்பு மாதிரியே இருக்குது தொக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தான் சேர்த்துக்கணும்னா, ஏன்னா நம்ம சூப்பில் அதாவது கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலா கலவாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ போட்டிருக்க மசாலாலாம் பச்சை வடை போனுங்க. அதுக்கு கொதிக்கணும். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சூப்பு தண்ணி. தொக்கு சூப்பராக தயாராக இருக்குங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அப்போ தான் இந்த தொக்கு கெட்டியாக கிடைக்கும். நிம்மதி. எப்படி ஃபுல் கட்டி ஆயிடுச்சுண்ணா. இப்போ தெரியுங்களா நாங்கள் எதுக்காக குஷ்பு ஆட்டுக்கறி தொக்குன்னு வச்சோன்னே? கண்டிப்பாண்ணே. அம்மா வேற லெவல். இந்த மாதிரி யாருக்குமே தோணி இருக்காது. உண்மையிலே வேற லெவல் ஐயா. இந்த தொக்கு வந்து நம்ம சூடாக மாவில் வைக்க முடியாது. ஸோ பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பிரேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாகவே ஒரு ஆட்டுக்கறி வெறும் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு குடித்தாலே சூப் அருமையாக இருக்கும். அதுலேயே ஸ்ட்ரென்த்தான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இறக்கியிருக்குமே, அது வேற. சூப்பு குடிக்கிறதுக்கு பிரேக். ஓஹோ, இது கொஞ்ச நேரம் ஆகிட்டு அது அடுத்து பிரேக்கு போயிட்டார். குஷ்பு சூப்புக்கு போயிட்டார். அடுத்தது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் காட்டுக்கறி சூப்பு. காட்டுக்கறி ஆட்டுக்கறிடா. ஒரே வயலுக்கு குடிச்சிட்டான். ஐயோ என்னடா இது? இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த சூப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா ஆட்டுக்கறியோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. சும்மா முறுக்கு ஏறுது அப்படியே உடம்பே. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முருங்காவும் உருளைக்கிழங்கும் அந்த கறியை இல்லை ஆட்டுக்கறி ஏற்கனவே பாருங்க. அங்கே தான் நிற்கிறாங்க மாஸ்டர். மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. ஓகே. இப்போ இதை நம்ம குஷ்பு தோசையாக மாற்ற போகிறோம். அருமையாக ஊற்றிட்டாரு. இவ்வளோதாங்க. இவ்வளோ பெஸ்ட்டான தோசை. சூப்பர். குஷ்பு தொக்கு. இந்த இடத்துல கறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அது அப்படியே நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருக்கோம். இப்படி வச்சுட்டு சுற்றி நல்லெண்ணெயை தேய்ச்சிக்க போகிறோம். குஷ்பு மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னீங்க. குஷ்பு தோசை மாவு எப்படி தயார் பண்ணுறது? குஷ்பு இட்லி தயார் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம மாவு அரைக்கும் போது முத்துக்கொட்டை இருக்கு இல்லையா? முத்துக்கொட்டையை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 முத்துக்கொட்டையை சேர்த்து அரைச்சாங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான மாவு கிடைக்குங்க. இப்போ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஒரு கறி தோசை போட்டாலும் கீழே ஒட்டும். பார்த்தீங்களா? அருமைச்சா. அடுத்து கொஞ்சம் தொக்கு கறியோட கறியை உள்ளே அழுத்திட்டு தொக்குங்கிட்ட வச்சு இந்த டீமுக்கு பிடிச்ச ஒரு வரமிளகாயை வச்சு அதுலேயே நல்லெண்ணெயை வெள்ளாவி விட்டு அடுப்பை பொறுத்த வரைக்கும் மீடியமாக தான் எரியணும். நீங்கள் ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா நம்ம ஊற்றுறது குஷ்பு தோசை நல்லா திக்காக இருக்கும். 2 பக்கம் வெந்துடும், நடுவில் வேகாது. ஸோ பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோ. ஓடிடுவாருங்க. அந்தளவுக்கு மாவு சாஃப்ட்டு. அப்படி திருப்புங்க. சூப்பர். குஷ்பு ரசிகர் தான் நீங்கள். குஷ்பு வச்சு ஒரு பாட்டு இருக்குது, சொல்லுங்க பாப்பா. குஷ்பு வச்சு பாட்டு டக்குன்னு சொல்லுங்க. குஷ்பு பேர் அண்ணாமலை. குஷ்பு பேர் வர மாதிரி. குஷ்பு பேர் வர மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விலை விட்டுட்டு மையா மதுரைக்கே போய் கறி தோசை வாங்கினாலும் இந்த மசாலா ஒட்டும்னு இங்கே பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு அந்த மசாலா ஒட்டாத காரணம் நம்ம சேர்த்த அந்த உருளைக்கிழங்கு. பாட்டு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? பாட்டு வந்துருச்சுன்னா அருமையான பாட்டு பாடிக்கிறேன். என்னுடைய ரசிகை. ஆமா, என்னுடைய ரசிகை குஷ்பு. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ? என்ன பூப்பா? என்ன பூ? செருப்பு. என்னப்பா அப்படி சொல்ற? இவர் வச்சிருக்க கூடையில் அதாங்க இருக்கும். கூடையில் என்ன பூ? நாய் கடிச்ச செருப்புல அதெல்லாம் போட்டு குஷ்பு தோசை இறங்குகிறது கல்லுல மினுக்குது அப்படியே தோசை. பாருங்க அப்படியே நிக்குது பாருங்க. அப்படியே ஒரு 3 வாட்டம் சுற்றி வெள்ளாவி விட்றீங்க. லாரி விடுறீங்க. எடுத்துலாம் மச்சான். எடுத்துகிட்டே இருக்குங்க. என்ன கேட்குற? எடுத்து போய் பார்த்தேங்க மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு வித்தியாசமான குஷ்பு மசாலா தொக்கு செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க.
அதுலேயே எப்படி குஷ்பு தோசை செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் சுவைக்க போகிறதையும் பார்க்க போறீங்க. உஸ்பூனாலே உசுரை விட்டுக்கிறாரு நம்ம ஆளு. ஆமா, பிடிக்கும் ரொம்ப. பார்த்துங்க மக்களே, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டது நீங்க ஆனால் இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா ரசிகர்கள். கையாலே சுட்டு குத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் தோசை. இப்போ இவரு சுடலையா? எங்களுக்கு வந்து இதை பார்க்குறதையே ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. நல்ல திக்னஸ் புஃப்னு இருக்கு இல்லையா? புஃப்னு இருக்குது. ரெண்டாவது இதை உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வரைக்கும் அந்த அழுத்து விட்ட மசாலா கறியோட கறியோட இருக்குது, எப்படி உள்ளே இருக்கிறன்னு பாருங்க. பா, அது வந்து டைனோசர் வாய்ங்க, டைனோசர் அதுதான் இருக்கும். நாங்கள் பிச்சையே சாப்பிட்றாங்க நாங்கள் 2 பேர் சேர்ந்து. சுவைக்கு நிகரே இல்லை, வேற லெவல். கறி வெந்த விதமாக இருக்கட்டும், மசாலா சேர்த்த இடமா இருக்கட்டும், தோசை சுட்ட இடமா இருக்கட்டும், ஆனால் வந்து சுவை வந்து சும்மா பட்டையை கலப்புது பாரு. அங்கே தான் நிற்கிறார் நம்ம ஜாங்கு, சும்மா பட்டையை கலப்புது. இந்த மொத்த டேஸ்ட் என்ன தெரியுமா காரணம்? கறி நான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊர் மதுரைனாலே கறி தோசை தான். கறி தோசை என்ன பண்ணியிருக்காரு, சும்மா வேறு லெவலில் இருக்குண்ணே. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு எல்லாம் தக்காளி வெங்காயம், தக்காளி வெங்காயம் போட்டு தம்பி எதை நோட் பண்ணுறாரு கரெக்டாக? ஏன்னா அது முக்கியமாக இருந்து அது பக்குவமாக மசிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா. ஏன்னா இதை சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதுலேயே அந்த முருங்கைக்காவோட அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு எதுக்காக குறிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை வேணும். அந்த கெட்டித்தன்மை இருந்தால் மட்டுமே ஒழிய இந்த மாதிரி குஷ்பு தோசை செய்ய முடியும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும்னா, நம்ம சேர்த்துருக்க மாவு, இந்த குஷ்பு தோசைனாலே மாவு தான் மெயினாக, அந்த மாவு என்ன ஆகும்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா சப்பையாயிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம். ஒரு வித்தியாசமான இன்னைக்கு ஒரு விருந்து தாங்க. குஷ்புக்கே அமிச்சிடலண்ணா, அவங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா காரைக்குடிக்கே வரட்டும். காரைக்குடி வந்து நம்ம கையால் சாப்பிட்டோம். நீங்கள் போக மாட்டீங்க, நான் கூட கூப்பிட்டா போயிடுவேன். போயிட்டு நான் கூட சுட்டு கொடுத்துருவேண்ணா. இதே போல் வித்தியாசமான சமையல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்களுடைய சமையல்கள் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் அதை சமைச்சு ருசித்து மக்கள்கிட்ட, தெரியாத மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறோம். நீங்களும் அதே போல் ருசி பாருங்கள். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Instagramல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு சமையலோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கட்டுறது கையில் குடும்பத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.